மஞ்சள் முகம் அவள் தேவி முகம், மஞ்சள் முகம் அவள் தேவி முகம், அது வெண்மை நிறம் திருவுள்ளோ. மஞ்சள் முகம் அவள் தேவி முகம், வெண்மை நிறம் அது திருவுள்ளம். மலர்களிலே பழ மனம் கண்டே, திருமாதவன் கருணை முகம் கண்டேன். மலர்களிலே பழ மனம் கண்டே, திருமாதவன் கருணை முகம் கண்டே. பக்தி என்னும் ஒரு நூலடுத்து, பாசம் என்னும் நான் சரம் தொடுத்தேன். பக்தி என்னும் ஒரு நூலடுத்து, பாசம் என்னும் நான் சரம் தொடுத்தேன். சக்தி என்னும் நான் மலர் கொண்டு உன்னை சாற்றுகின்றேன் திருவடிக்கே. சக்தி என்னும் நான் மலர் கொண்டு சாற்றுகின்றேன் உள் திருவடிக்கே. மலர்களிலே பல மனம் கண்டே, திருமாதவன் கருணை முகம் கண்டேன். மலர்களிலே பல மனம் கண்டே, திருமாதவன் கருணை முகம் கண்டேன். நானிலம் நாரணன் விளையாட்டு, நாயகன் பெயரில் இருப்பாட்டு. நானிலம் நாரணன் விளையாட்டு, நாயகன் பெயரில் இருப்பாட்டு. ஆஜர்குள்ள பிள்ளை விளையாட்டு, ஆயர்குள்ள பிள்ளை விளையாட்டு, அது அடியவர்க்கென்றும் அருள் கூட்டு. மலர்களிலே பல மனம் கண்டே, திருமாதவன் கருணை முகம் கண்டேன். மலர்களிலே பல மனம் கண்டே, திருமாதவன் கருணை முகம் கண்டேன். மலர்களிலே பல மனம் கண்டே. தேசிய தலைவரடி, தெய்வீக பிறவியடி, தென்னாட்டில் பிறந்தாரடி கண்ணம்மா கண்ணம்மா. தேவர் தென்னாட்டில் பிறந்தாரடி கண்ணம்மா கண்ணம்மா. தெய்வீக திருமகனை சொல்லம்மா சொல்லம்மா, நாட்டில் தெய்வீக திருமகனை சொல்லம்மா சொல்லம்மா. தெய்வத்தின் திருமகன் தான், தேவர் குல பொன்மகன் தான். தெய்வத்தின் திருமகன் தான், தேவர் குல பொன்மகன் தான். தென்னாட்டில் பிறந்தாரடி கண்ணம்மா. தேவர் தென்னாட்டில் பிறந்தாரடி கண்ணம்மா கண்ணம்மா.
கட்டி சோறு போடும் உலகனுக்கு வணக்கம். காலையில எந்திரிச்சு காப்பியை குடிச்சுக்கிட்டு கடுவள்ளி போனவருக்கு வணக்கம். காலையில ஏற பூட்டி கல்வியோட மல்லு கட்டி சோறு போடும் உலகனுக்கு வணக்கம். புருஷன அறியாமலே புள்ள குட்டி பெத்தெடுக்க புண்ணியவதி இருந்தா வணக்கம். போடு வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்க வந்திருக்க அனைவருக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்க வந்திருக்க அனைவருக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன கடைசியில் ஒரு குத்து வைக்கல இப்படியே அவர்தான் இருமா. சரி சரி நீங்களும் போடுவீங்க எப்படி? நீங்கள் சைஸாக போடுவீங்க எப்படி போடுவீங்க? அவர் மாதிரி நாக்கில் தான் போடுவார். அந்த நாக்கில் போட்டால் தான் இதாக இருங்க. பேரன்பு அகர முதல் எழுத்தில் மாதி பகவன் முதற்றே உலக என்ற திருநூறு பொருளுக்கிணங்கு பேரன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் என்னை 10 மாதம் வயிற்றில் சுமதொடுத்த நீ மீனாட்சி தம்பி இருக்கும் இடமே தாய்மார்களுக்கு கால் நீட்டி உட்காராத அந்த முட்டி காலை கட்டிட்டு உட்காந்துருக்குவார். அதில் எதுக்கு தான் வந்துச்சு இந்த நாடகம்? விடிய கால் வலிக்கும் பெரிய கால் வலிக்கு இப்போ இப்படி பிரிச்சுக்கிட்டு உட்காடுறது. டான்ஸ் வந்த உடனே 2 காலையும் கையையும் பின்னாடி போட்டு சாஞ்சுக்கிட்டு உட்காடுறது. காலு அவங்க கையை எப்படி கட்டவுமே ஊமத்துற வெளியே வரையில குப்பார விழுந்து படுத்துறது. அப்படி கேசலாம் வேணாம். முன்னாடி எதிர்த்து உட்கார மாவுண்ட அவங்களுக்கு முடிஞ்ச மட்டும் உதவி. அது எத்தண்டி தேவை கொட்டடா இல்ல எல்லாரும் மூட்டையை பின்னாடி சமந்து பார்த்திருக்கேன். முன்னாடி மடியில கட்டிக்கிட்டு இருக்கேன். வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளைஞர்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் உடுகுடி மண்ணை பொன்னாக்குடி விவசாய பெருங்குடி மக்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வராத ஐயா காவல்துறை சேர்ந்த அருமை உள்ளத்திற்கும். அப்போ உங்களுக்கு தான் இந்த கம்மாக்கிற ஓரத்தில் உட்காந்து பார்க்குறீல்ல, பார்க்குறதுலாம் பரிசு கிடையாது. முந்தா நாள் இப்படித்தான் பார்த்தாங்க. தூக்க வெறிச்சில் பின்னாடி பாஞ்சிட்டேன். அப்புறம் மண்டையை உடச்சிக்கிட்டு மாவிளக்கு போட்டுக்கிட்டு வரக்கூடாது. இப்போ தான் மாவிளக்கு எடுத்திருக்கு. நீங்கள் மாவிளக்கை சேர்த்துறாது என்பதை எடுத்துரைத்து எங்கள் சிறந்தாழ்ந்த முறையில் உள்நாடு மட்டுமல்லாது வெளிநாட்டுக்கெல்லாம் இந்த நாடகத்தை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் மேடை நாடகம் அருமை ஐயா யூடியூப் சேனல் உரிமையாளர் அவர்களுக்கும் இந்த நாடகத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஒரு முக்கிய கிராமிய கலைஞர்களுக்கும் கிராமிய பாடர்களுக்கும் எங்களை சார்பாகவும் என்னை சார்ந்த ஊட உட்காந்துருக்கேன் ஒரு உருண்டை மண்டை உன்னையோட சேர்ந்தவில்லை. உங்கள் அனைவர்களுக்கும் என்னை சார்பாகவும் என்னை சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் எனது அருமை சகோதரர் நமது ஊருக்கு அருகாமையில் உள்ள கல்விமடை குறுகிய காலத்திலே இன்னைக்கு பேரும் புகழும் பெற்று வரும் ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி ஆல்ரவுண்ட் மாஸ்டர் எனது அருமை சகோதரர் கல்விமடையைச் சேர்ந்த KS சக்திவேல் அவர்கள் சார்பாகவும் சேர்ந்தால் நன்றி நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. இங்கே சில நாள் முறையில் ஆரம்பித்து கொண்டிருக்கும் எங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் தெஞ்சியந்தலி பாலச்சந்திரன் அவர்களுக்கு மலர் மாலை எடுத்து குறிப்பிடுவார்கள். அதனால முறையில் எங்கள் மிருதங்க கூத்தப்பன்பட்டியை சேர்ந்த அருமை தம்பி KP பொன்னுமணி அவர் கொண்டாடி எங்கள் அருமான முறையில் பறக்காதியை நான் சொல்லியை விட்டு போடுங்க. எங்கள் அருமான முறையில் ஆல்ரவுண்ட் கொண்டிருக்கும் KS சக்திவேல் அவர்களுக்கு விளக்க மலர் மாலை எடுத்து குறிப்பிடுவார்கள். நாடக அமைப்பாளர் சக்திவேல் அவர்களுக்கு கைத்தறி ஆடை அணிவித்து கௌரவப்படுத்துவார்கள். கைதட்ட வேண்டியான கைதட்டாமல் இருக்க கண்டுதான் இன்னும் குண்டு ஓடுறேன் இல்லை பூரா பாகிஸ்தான். இங்கே சிறந்த முறையில் தாளம் இசைத்து கொண்டிருக்கும் வெற்றிவேல் பீக்கங்க வியாபாரி அவர்களுக்கு பொன்னாடை மலர் மாலை உங்கள் முன்னாள் பப்பநாடு திகழ்க்கும் கடுச்சென்று சேர்ந்த தம்பி ராக்கெட் ராஜா அவர்களுக்கு விளக்கம் சார்பாக பொன்னாடை போட்டி கொடுக்கின்றார்கள். மாலையில நல்ல சைவ மாலை தான். பூ மாலை ஆக சைவ மாலை உனக்கு தானே தெரியும். மாலை ஏமுக்கலாம் காவல்துறை சார்பு ஆய்வாளர் மேடைக்கு வருமாறு கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். புல்வாய்க்கரை கிராம நிர்வாக அலுவலர் மேடைக்கு வருமாறு கிராமத்தின் சார்பாக அழைக்கப்படுகிறோம். எலக்ட்ரிஷியன் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பைக் செட் உரிமையாளர் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். என்னது சேர்த்துக்கலாம் ஆமா சும்மா கடமைக்கு ஒன்று ஹலோ மாலை எடுத்து மரியாதை செய்த நெத்தியார்பு கிராம பொதுமக்களுக்கு எங்களது பெரிய இயக்குனர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமாம் கட்டுட்டாங்க
ஏன்னா வாயில் அப்படி துண்டை கடிச்சிட்டு போற? வாடா ஆச்சு அப்புறமா. சரி சரி சரி, பனி அடிக்குது இருக்க. அவருக்கு பல்லு வலி, உனக்கு அவருக்கு பல்லு வலி, உனக்கு எதில் வலின்னு தெரியலையே. இப்படியே பிடிச்ச மணிக்கே உட்காந்துருக்க விடிய விடிய. ஆமாம், எதுக்கு சொல்ல வர கேட்டிங்கன்னா, அப்படி சொல்லுப்பா. சக்திவேல் ஒரு விஷயத்தை கேளுங்க. விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை. ஆமா, பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். என்னத்தை விட்டு கொடுக்கறது? என்னத்தை விட்டு கொடுக்கறது? நான் பாட்டில் உன்ட்டு ஆல்ரவுண்ட் சாமான கேட்டவன நீ அதை கொடுத்துட்டு போயிட்டு நீ முடிச்சுட்டு தர்றதா? நாளைக்கு நாடகத்துக்கு வேணாம் எனக்கு. மனப்பக்குவத்தை. அதாவது கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போகணும் இருக்காங்க. யாரு கனவி? எந்த மனைவி? கணவன் அவன் பொண்டாட்டிக்கு அவன் விட்டு அப்படி இல்ல. ஊர் பிள்ளை கூட நோன்றவங்களுக்கு அவனுக்கு தானே தெரியும். உனக்கு தானே. அதனால அந்த நோக்கம் அதை காக்கா டக்கரியும் கொக்கு தொக்கரியும் கணக்குல நீ வர. நீ தானே எனக்கு வாத்தியார், நீ தானே சொல்லி கொடுத்த அப்படின்னு. ஏயா, ஒரு கணவன் மனைவிக்கு விட்டு கொடுத்து போனோம். ஆமா, இன்னைக்கு ஒரு ஆள் யாராவது கணவன் மனைவிக்குள்ள இடையே ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கா? வீடு வீட்டுக்கு சண்டை. என்ன காரணம்? என்ன காரணம்? சண்டைக்கு காரணமே வெறும் அந்த 155 ரூபா சரக்கு தாயா. உண்மை அது. அதுக்கு பேர் வச்சிருக்கேன் பாரியா. என்ன பேரு? ஓரியனு, மானங்கட்ட மானிட்ரு, சரி, கோல்டன் ஈகிள். அதெல்லாம் வாயில வைக்க முடியல, பீவிச்ச வீசி கிடக்கு. இதெல்லாம் எப்படித்தான் குடிக்கிறேன்னு இதெல்லாம் குடிச்சிடுறேன். அது வீசுறது உனக்கு எப்படி தெரியும்? அதான் சொல்றேன் பின்னாடி. இதெல்லாம் குடிக்க வேணாம்னு சொல்லல. சரக்குல நல்ல சரக்குல வாங்கி அடிங்க. நல்ல சரக்குன்னா ஒரு 1848, ஒரு லெமன் பக்காடி, ஒரு கிங்லோயிஸ், ஒரு ஜினோ, ஒரு வெர்னண்டு, ஒரு மோர் பீஸ், ஒரு 250 ரூபா சரக்கு மேல. எப்ப சரக்கு பேர போறேன்னு சொல்லி ஒருவேளை பிராந்திகளை விலை வாக்குறீங்களோ? இல்ல, இந்த கதையை முடிச்சுட்டு அதுக்கு நான் வேற இடத்த இந்த சரக்குல குடிச்சிட்டு போனீங்கன்னா பொண்டாட்டிட்டு அடியும் கிடைக்காது, மிதியும் வாங்க முடியாது. ஏன்னா வாடை வராது, மல்லிகை பூவோட அப்படி மணக்கும். நீ பாட்டில் கேடு கட்ட எக்ஸ்பிரஸை போட்டு அடிச்சுட்டு பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்க போறோம்னு சொல்லி வாயத்துக்கிட்டு முத்தம் கொடுக்க போனேன். விளக்கமாக அதை கொண்டுக்கிட்டே அடிக்கும். அதுலேயும் இந்த கணேசி போயில எவன் கண்டுபிடிச்சானே தெரியல. ஆனால் எங்கெங்கே இருக்கிறத அலசிடுறாங்கய்யா. இந்த சத்திவேல் மாதிரி ஆள் போய் கேட்டான்னா கொடுத்துட்றாங்க. என்னை மாதிரி ஒரு வளர்த்தியானல் வாட்டர் சேட்டானல் போய் நில்லு, வெற்றிவேல் மாதிரி என்னை மாதிரி ஆள் போய் நில்லு, கொடுத்துட்டு அவத்து போட்டு காற்று எடுத்துக்கிறேன். அந்த புயலைக்கு பேர் வச்சிருக்கேன் பாரு, மஞ்சப்பை இருக்கான்னு கேட்டால் தான் கொடுக்குறேன். அதில் இந்த பயலையும் சும்மா சொல்லக்கூடாது. நம்மளாவது கணேசி பயில போடுறோம்னு சொல்கிறேன். சண்டை வந்தா என்ன சண்டை? என்ன சண்டை? இவனுக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை போட்டிருக்கேன். என்ன ஆசைனே? நாயோட ஆசை பியோடதான். ஆமா, தோசை திங்கணும்னு ஆசை வந்திருக்கியா? சரி சரி, தோசையை சுட்டு தரேன், அதுக்குள்ளான சாமானை வாங்கிட்டு வான்னு பொண்டாட்டிக்காரி சொல்லிட்டான். இவன் போனவன் அரிசி உளுந்து எல்லாம் வாங்கிட்டு வந்து விறகு விறகுலாம் வெட்டிட்டு வந்துட்டான். சரி, பொண்டாட்டிக்காரி வீட்டில் உட்காந்து தோசையை சுட்டுருக்க. சுட்டு முடிச்சு 2 பேரும் எதிர்த்தாப்புல உட்காந்துருக்காங்க. தோசை எண்ணி பார்த்தா தோசை 3 தோசை. 3 தோசை. இந்த தோசையை பிரிக்கணும். அப்பதான் புருஷன்காரன் சொல்லுவேன், 1000 இருந்தாலும் நம்ம ஆம்பளை, ஆண் பிள்ளையா இருந்தாலும் ஜான் பிள்ளை இல்லையா, விடக்கூடாது. உழைக்கிறவன்ல எனக்கு 2 தோசையை எடுத்துக்கிறேன், உனக்கு ஒத்த தோசையை தாரேமான்னு சொல்ல. நீங்க கரெக்டா சொல்லிருக்கீங்க. அவ ஒரு சூத்து காமாரம் முடிச்சவளா இருப்பா இருக்க. ஆமா, அவ ஒரு காமாரம் முடிச்ச வேணும்னு இருக்க. எப்படி? 1000 இருந்தாலும் சுட்டது நானு, எனக்குத்தான் 2 உனக்குத்தான் 1ன்னு சொல்ல. சரி, தப்பு. பெரிய வாக்குவாதம் ஆகி போச்சு. இப்ப இதுக்கு என்ன முடிவு கட்டலாம்? என்ன முடிவு கட்டலாம்? சண்டை ஓட வேணாம், யாரும் யார்கிட்டையும் பேசக்கூடாது. நீ பாட்டில் தூங்கு ஒரு மூலையை பார்த்து, நான் பாட்டில் ஒரு மூலையில போய் தூங்குறேன். சரி, பேசினா பேசினவளுக்கு தோசை 1. அந்த 2வது உள்ளால செவிச்சாலே அவளுக்கு 2 அப்புன்னு சொல்லியாச்சு. ஒரு நாள் பார்த்தாங்க, வாயை திறந்தாதான் இங்கே தோசை ஒன்றா போகும்ல. ஆமா, கம்முன்னு போய் தூங்கிட்டாங்க. மறுபடி 2 நாள் பார்த்தாங்க, பேசல, பேசினாத்து தோசை ஒன்றா போகும்ல. ஆமா, 3ஆம் நாள் பக்கத்து வீட்டுக்காரன் பூரா பார்த்துருக்கேன். ஏன்டா எப்பயுமே அந்த வீட்டில் இருக்கிற அலமேல வெளியே வந்து தொளிச்சு கோலம் போடுமே. ஆமா, வீடு உள்தாப்பா போட்டு கிடக்க, என்னதான் பண்றா அப்படின்னு சொல்லி 3 நாள் ஆளக்காரமே சந்தேகம் வந்துருச்சு. அப்ப இப்படி இலவட்ட பயில பூரா அப்படி கிளப்பி, சரி மேல போய் ஓட்டு வீட்டு மேல ஏறுங்கடா, ஓட்டை பிரிங்க அப்படின்ட்டாங்க. ஓட்டை பிரிச்சா ஓடு பிரிஞ்சுக்கிட்டு இருக்கையில ஒரு ஓடு கலண்டு கீழே விழுந்துருச்சு பொண்டாட்டி தலையில. சரி, மண்டை உடஞ்சு ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. இந்த முண்டை கத்தி இருக்கலாம்ல. ஆமா, கத்தி இருக்கலாம்ல. ஏனே தோசை ஒன்னா போகும் இல்லையா? ஆமா, புருஷனுக்கு விட்டு கொடுக்காம இருக்காங்க. மறுபடி இங்கிட்டு ஒருத்தன் சட்டத்தை மிதிக்கணும், சட்டம் போய் புருஷங்காரன் காலிலே விழுந்துருச்சு. சரி, இவனாவது கத்தி இருக்கலாம்ல. தோசை ஒன்னா போயிரும் இல்லையா? 2 பேரும் வயிறாக்கி போட்டு 2 வாத்தாங்க. சரி, முடியல. கடைசியில பாத்துட்டாங்க, அல்பாயசுல போயிருச்சு 2 பணமும். அவங்க சொந்த சுருத்த பூரா வர சொல்லி வந்துட்டாங்க. சரி, அவங்க திருச்சிலிய பக்கத்துல இருந்து வந்து வீட்டுக்கு வந்து எங்க ஊர் சாயலுடி வந்து இறங்கிட்டாங்க. வந்து பணத்தை ஏத்திட்டாங்கயா. சரி, சுடுகாட்டுக்கு வண்டி போய்கிட்டு இருக்கு, பணம் ஏத்துற வண்டி. அப்பயாவது சொல்லி இருக்கலாம்ல உண்மைய. சாகலைன்னு முழிச்சுக்கிட்டே இருந்திருக்கேன்.
போன உடனே அல்பாயுசில் உன பணத்தை பிதைக்க மாட்டாங்க, எரிக்க செஞ்சுவாங்க. ஆமா. போன உடனே விறகு கூட்டி வச்சு முதல்ல பொண்டாட்டி கீழே படுக்க போட்டு மேலே புருஷனை படுக்க வச்சு என்ன பண்ணாங்க? தம்பி வழக்கம் தானே. ஆமா வழக்கம் தானே. 1000 நாள் தாயினா மாங்கல்யத்தோட போய் சேரல பூவும் போட்டு முட ஆமா ஆமா. பத்த வச்சு கொளுத்திட்டாங்க. கொளுத்துறோன்னா பொண்டாட்டிக்கு முடி குண்டிக்கு இருக்கும் இருக்க புடிச்சு எரிஞ்சிருச்சு. அதுலயே எதுல? அந்த முடியல பெறமண்டையில புடிச்சு எரிஞ்ச உடனே இவன் எனக்குத்தான் ரெண்டுங்க. யாரு? இவன் பொண்டாட்டிக்காரி. சரி. இவன் மேல படுத்து கிடந்த எனக்கு ஒண்ணுங்க. இதுல ஒரு கூத்த பாரு. என்ன கூத்து? இந்த எரிக்கிறதுக்கு ஆள் விட்டுருப்பாங்கல்ல. ஆமா. அவங்க மொத்தம் 3 பேரு. இவங்க அல்பாயுசில நடந்து எரிஞ்சவங்க. சரி. இவன் எனக்குத்தான் 2 உனக்குத்தான் 1 அப்படின்னு சொல்லி வந்தான்ல. கடைசியில பார்த்தா 2 பேர் இவன் இங்கிட்டு ஓட அவ அங்கிட்டு ஓட வீட்டை திறந்து கடைசியில பார்த்தாத்தான் தெரியுது அந்த தோசையை காணோம். ஏன் என்னாச்சு? கேத வீட்டுக்கு வந்திருப்பாங்கல்ல விருந்தாடி. ஆமா. அவன் தின்னுட்டு போயிட்டான். ஐய என்ன காரணம்னா விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை. எதுக்கு சொல்ல வரனா அண்ணன் சொன்ன மாதிரி சரக்கு சரக்கு சரக்கோட பேர் எப்படி தெரியும் கேட்டுக்கிறேன்னு சொல்றீல. வாழ்க்கையில சாப்பாடுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரே மனிதனா வாழ்ந்தது நான் தான். ஆமா ஆமா. குடினா குடி, காலையில் எந்திரிச்சாலும் குடி, மாலையில் எந்திரிச்சாலும் குடி, அடைஞ்சாலும் குடி, விடிஞ்சாலும் குடிங்கிற மாதிரி குடல் கணையை வீங்கி குடல் போய் 4.5 லட்ச ரூபா கொடுத்து செலவு பண்ணி இப்போ வைத்த க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இனிமே நான் தொட்டேன் நான் செத்தேன். என்னைய வச்சு தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அதனாலே சொல்கிறேன் நான் குடிக்காத ஆள் கிடையாது. இருக்கிற சரக்கு அப்புறம் இந்த ரோபோ சங்கர் சொல்லுவார், நான் இத்தனை ரூபா சரக்குலேருந்து இத்தனை ரூபா சரக்கு வரையும் அடிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்களே, அத்தனை ரூபா சரக்குலாம் அடிச்சிட்டேன். அதனால குடிக்காது என்பதை எடுத்துரைத்து விட்டதை தொட்டவன் கெட்ட தொட்டதை விட்டவன் கெட்டேன். இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும். இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிலே தேசியமும் தெய்வீகமும் என்று இரு எண்ணென்றில் போற்றக்கூடிய ஐயா பசுமன் ஊனா முத்துராமலிங்கத்தை ஒரு புகழை பாடிவிட்டீங்களை கலப்பிடி சொல்லுவேன். என்ன மாதிரி சொல்லுங்க? வாங்க 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 பசுமொன்னுக்கு எங்க முத்துராமலிங்கத்தை குரு பூஜைக்கு சந்தோஷம். இப்படித்தான் மாசி கிளறியாப்பா, அது மாசி தானே. மாசி மாசம் எல்லா கோயிலுக்கும் எல்லாரும் இந்த குலசாமியை கும்பிடுவாங்க. ஞாபகமா இல்லையா? நீங்க கும்பிட்டீங்களா குலசாமியா? கும்பிட்டு தானே வந்தேன். அப்படியா? நானும் கும்பிட்டேன். என் பக்கத்து வீட்டுக்காரர் இப்படித்தான் ஒரு வேலை பண்ணிவிட்டேன். என்ன வேலை? மாசி கிளறி அன்னைக்கு குலசாமியை கும்பிட மறந்துட்டேன். நீனும் மறந்துட்டியா? நீ என் கோயிலுக்கு தானே போன. மாசி கிளறி அன்னைக்கு குலசாமி கும்பிட மறந்துட்டாங்க. மறந்த அடுத்த நாள் விசா கிடைச்சிருச்சு. சரி. வெளிநாட்டுக்கு சிங்கப்பூர் நாட்டுக்கு அவதிப்பட்டுக்கிட்டு தர்றானையா. வெளிநாட்டுக்கு இங்க இருந்து அனுப்பியாச்சு. அனுப்புனா பாருங்க, பொண்டாட்டிக்காரி அன்னைக்குன்னு பார்த்து புருஷன் போயிட்டு வர்றதுக்கு 5 வருஷம் செல்லும். நல்லது உள்ளதை சாப்பிடணும். ஆட்டுக்கறியில இருந்து கோழிக்கறியில இருந்து கடல்ல வளர்க்கறது மிளக்கிறது எல்லாத்தையும் போட்டு சமைச்சு வச்சிருச்சு. இந்த மூதேவையும் வெட்டு வெட்டுன்னு வச்சு திண்டு விட்டு இந்த மண்டை குழம்ப கடைசியா திண்டு இருந்திருக்கேன். மண்டை குழம்புனா ஆட்டு மண்டை குழம்பு திண்டு விட்டு இங்க இருந்து போய் இறங்கிட்டேன் சிங்கப்பூர் நாட்டுக்கு.
சரி. இவனுக்கு ஒரு சோதனை. என்ன சோதனை? இறங்கின உடனே வயித்த கலக்கிருச்சு. திண்டது மூதேவிக்கு பேல்ற இடம் மோல்ற இடம் எதுவும் தெரியல. சரி. ஏன்னா வெளிநாட்டுக்காரன் பூரா குப்பையை ஒரு இடத்துல போடணும், எச்சி துப்ப கூடாது. ஆமா. இந்த மூதேவி எந்த இடத்துல போறது எந்த இடத்துல வர்றது தெரியாம நம்ம ஊர் காட்டுக்கருவ மாதிரி கிடக்கும் சொல்லி சீமக்கருவில் புளியமரத்தூர் கிடக்கும் சொல்லி இவன் என்ன பண்ணிட்டேன், ஒரு சுத்தி பார்த்திருக்கேன், ஏர்போர்ட்டை சுத்தி ஒரு துளசி தோட்டம் ஒன்று இருந்திருக்கு. சரி. இதாண்டா சமயம் சொல்லி துளசி தோட்டத்துல இறங்கி அந்த தூர்ல இவன் தூரை இறக்கி வச்சு கழிஞ்சா மடையாத்து தண்ணி மாதிரி புளிச்சுன்னு அடிச்சு கிடக்கு. சரி. மூதேவிக்கு இன்னொரு சோதனை. என்ன சோதனை? வெளிநாட்டுக்காரன் குண்டியில் போக மாட்டேன். இந்த நைஸ் பேப்பர் இருக்குல்ல, டிஷ்யூ பேப்பர், ஆமா, அந்த பேப்பரை வச்சு தான் தொடச்சிக்கிருவேன். நீங்களும் அப்படி ஜாத்தியிலோ? இங்க ஒண்ணுமே இல்லை, இல்ல ஒண்ணுமே இருக்காது முதல்ல பொதுவுல. அதை என்ன பண்ணிட்டேன், கல்லு கரெக்டா இருக்கான்னு பார்த்திருக்கேன், கல்லு முள்ள கரெக்டையும் இல்லை. அப்போ இதாண்டா சாமியம் சொல்லி ஒரு துளசி செடி ஒரு 4 செடியை பிடுங்கி வரட்டு பின்னாடி விட்டு தேய்ச்சி கீழே விட்டு எறிஞ்சிருக்கேன். அந்த நாட்டில் நம்ம நாடு மாதிரி கிடையாது. சரி. சிசிடிவி கேமரா, கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டிருக்கேன். எவன் என்ன தப்பு பண்றான்னு பிடிச்சி உள்ள எழுதிடுவாங்க. நம்மளால கூட்டி ஏற்றிட்டாங்க, தூக்கு மேடையில போயால நீதிபதி ஏற்றிட்டாங்க. ஏற்றின உடனே நீதிபதி கேட்கிறாரு என்ன தப்பு செஞ்சா அப்படின்னு. ஏன்னா மற்ற செடியை துடைச்சிருந்தா கூட பாவம் பண்ணி போட்டிருப்பேன். நம்ம எப்படி வேப்ப மரம், ஆலமரம், அரச மரம், புளிய மரத்தை சாமியாக கும்பிட்றோமோ அந்த சிங்கப்பூர் நாட்டுக்காரனுக்கும் குலசாமியை அந்த துளசி செடியாக தெரிஞ்சிருக்கு. ஓன் சாமியை அசிங்கப்படுத்தினா விடுவியா? அப்போ தான் போட்டார் நீதிபதி, தீர்ப்பு போட்டார். தமிழ்நாட்டிலேருந்து வந்து வெளிநாட்டுக்கு வந்து எங்கள் சாமி நீ குண்டியை தொடச்சாமா அப்படி தேதால உனக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறதுன்ட்டார். சாதாரண இதை தொடச்சி போட்டதுக்கான தூக்கு தண்டனை கிறக மாடா பேண்டது ஒரு குத்த மாடா அப்படின்ட்டு இப்படி எங்காட்டி தூக்கு மேடைக்கு வந்தாச்சு. அப்போ தான் நம்மளால சாமியை கடைசியாக வேண்டியிருக்கேன் எப்படியாவது. அப்போ தான் நம்ம சாமி காட்சி கொடுத்துருக்கு. அப்போ எல்லா நாட்டு சட்ட திட்டத்தின்படி ஒரு இது கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? என்ன கேட்பாங்க? உங்கள் கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. அப்போத்தான் தூக்கில் உடையில உங்களுக்கு தெரியுமில்ல. அப்போத்தான் தமிழ்நாட்டுக்காரன் சொல்லியிருக்கேன், மூளை வேலை செஞ்சுருக்கு. ஐயா நிப்பாட்டுங்க, உங்கள் சாமி குலசாமி துளசி செடிங்கிற மாதிரி ஏன் சாமி அழகுநாச்சியமாக ஒரு செடி தான் அப்படின்னு இருக்கேன். என்ன செடியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுதான் செந்தட்டி செடியை பண்ணிருக்கேன். செஞ்சட்டியா? இந்த மூதேவி ஒரு செடியை எடுத்து கொடுத்துட்டு கும்பிட்டு போன்னு சொல்ல வேண்டியானே. ஆமா. செந்தட்டிலையும் கரிஞ்செந்தட்டியே ஒரு 2 லாரி நிமிடம் தட்டிட்டாங்க நடு ரோட்ல. சுத்தி இருந்த கிளடு கட்ட நண்டு சுண்டுலாம் பார்த்துருக்கு. ஏன்டா தமிழ்நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு வந்து நம்ம சாமியை கேவலப்படுத்தினேன், இவன் சாமியை நம்ம சும்மா விடலாமான்னு சொல்லி இவங்க ஆளுக்கு ஒரு மூலையில போய் கழிஞ்சிட்டு வந்து 4 செடி எடுத்து செந்தட்டி செடி எடுத்து பின்னாடி வச்சு தேய்ச்சிருக்கேன். சும்மாவா விட்டுச்சு? ஒவ்வொருத்தையும் கொண்டு அரிப்பு மொந்து 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 மொந்துன்னு வீங்கி போச்சு. கொலக்கட்டை இல்லைக்கா மாதிரி வீங்கி போச்சு. அப்போதான் ஓடியாந்துருக்காங்க நீதிபதிட்ட, ஐயா தூக்கு தண்ணே ரத்து பண்ணுங்கன்னு. உடனே நீதிபதியை பார்த்தா நீதிபதி ஆளக்கான எங்கே போனாரு? அந்த ஆள் டவாலியை விட்டு சொரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன். அவனும் ட்ரை பண்ணி பார்த்துருப்பான் இருக்க. அப்படியே அப்படி காலகட்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு சாமி தெய்வத்தை அனுக்கிரகத்தை நினைச்சவர்களுக்கு நல்லதை அள்ளி கொடுக்கும் அழகுநாச்சியம்மன் புண்ணியத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும். என்ன வரையிலும் பொன்னகரமாக நன்னகரமாக விளங்கக்கூடிய நமது ஊர் நல்ல ஊர் ஏகப்பட்ட பணச்செலவு எப்படி பொருட்செலவு செய்து நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் விருதுநகர் மாவட்டம் திருச்சிலி வட்டம் புல்வாக்கரை உட்கடை நேர்த்தியா இருப்பு கிராமம் அருகில் குடிகொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அழகுநாச்சியம்மன் திருக்கோயில் மாசி மாத மாவிளக்கு உற்சவ விழாவை முன்னிட்டு ஸ்ரீ விசுவாசி வருடம் மாசி மாதம் சூத்தில மச்சம் உனக்கு இருக்கிறாங்க கேட்டமாயா சுக்குல மச்சத்துக்கு தான் சூத்தில மச்சம். ஆமா அவசரம் பார்த்தேன்ப்பா அவசரமா பயாது எங்க பயாது இப்படி சொன்னேன். ரைட்டு தான். ஒரு சின்ன ஒரு தவறு பண்ணி விட்டேன். என்ன? இந்த கொரோனா டயத்துல இந்த பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு வேலைக்கு போயிருந்தேன். வேலையில்லா டயத்துல. ஆமா சரி. அப்ப நல்லா எழுதி அடிக்கணும் பத்திரிக்கை. ஆமா. திருமணம் சிறப்பாக நடுவு நல்லா போட்டு கொடுத்து ஒரு 5000 பத்திரிக்கை அடிச்சு கொடுத்தாச்சு. ஊருக்கு போயிருச்சு. அடுத்த நாள் ஆயுஷ் வாக்கேன் செருப்போடையும் கட்ட விளக்குமாத்தோடய ஆயுஷ். ஏன் நல்லா தானே பத்திரிக்கை அடிச்சு அனுப்புனீங்க? அவங்க எழுதி கொடுத்தது திருமணம் சிறப்பாக நடைபெறும் அப்படித்தானே போடணும். நான் நானாவுக்கு போதெல்லாம் தானாக போட்டு விட்டேன். அப்ப திருமணம் சிறப்பாக தடைபெறும். இதுதான் முதல்ல. மாப்பிள்ளை வேறு வந்து பாண்டி. என்ன பாண்டி? வெறும் பாண்டி தான். பாண்டி அவ அப்பா வேறு ஒச்சாண்டி. நான் ஓ போட்டு புள்ளி வச்சு பாண்டின்னு போடணும். நான் அந்த புள்ளியை மறந்துட்டேன். அப்புறம் என்ன வந்திருக்கேன் சத்தியவேலு? ஓ அவ அப்பா இன்னும் ஒருத்தர் இருக்காரு. இப்ப முடியாது. இன்னும் தாய் மாமா வேற கன்னிக்குமரன். நல்லா கேட்கணும். கன்னிக்குமரன் போட்டிருந்தா எனக்கு அடி விழுந்திருக்காது. இதுல தான் நான் தப்பு பண்ணிட்டேன்.
காணாவுக்கு பதிலாக சூனாவை போட்டு விட்டு ஐயோ உன்னை அடிக்காம விட்டாங்களே. அவங்க சித்தப்பா பெரியப்பா ஊர் வந்து மேலே நாகுடி கீழே நாகுடி. அதுல என்ன தப்பு மேல பண்ணீங்க? நாகுடி கீழே நாகுடி. ஆ, நான் வந்து கூணா போட்டிருந்தா முடிஞ்சிருக்கேன். ஆ. நான் இக்கன்னாவை சொல்லிட்டேன். மேல நக்கடி கீழே நக்கடி. கீழே நக்கடின்னு அப்போ அடிக்காம கொஞ்சம் நீங்க நல்லா நக்குவீங்களானே. அதனால எதுவும் தவறு இருந்தாலும் பிள்ளை இருந்தாலும் உங்க வீட்டு பிள்ளைய எப்படி தூக்கி போட்டு மிதிப்பீங்களோ அது மாதிரி என்னைய மிதிச்சிடாம அப்படி அடிக்கணும்னு தோணுச்சுன்னா தாளகாருக்கு முதுகு நல்லா அகலமா இருக்கு. எம்புட்டு அடிச்சாலும் வாங்கிடுவாரு. அதுக்கு மேல இந்த ஊமத்துறை ஓடுறவருக்கு இருக்கு முதுகு. வாங்க வாங்க ஆளை கூட்டியா இருந்திருக்கேன். அவங்கள அடிங்க என்னைய பிள்ளை பூச்சியை விட்டுருங்க என்பதை எடுத்துரைத்து முக்குளம் திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் புல்வாக்கரை திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் முன்னிலையிலும் தமிழகத்தில் தலை சிறந்த கதாபாத்திரங்கள் ஒரு நாடகமானது வெள்ளையனே வெளியேறி என்ற வீரமுழக்கமிட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் 3ஆம் பாகம் நாடகம் விசாக நடைபெறும். இந்த நாடகத்தினுடைய கதாநாயகனாகிய நட்டிப்பின் சுட நட்டிப்பின் இலக்கியம் நட்டிப்பின் மாமேதை எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழக்கூடிய எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினருமாகிய எனது அருமை மணக்குளத்தைச் சேர்ந்த MS பாக்கியநாதன் அவர்கள் மத்தியில் பகதூர் வில்லையத்தவனாக தோன்றுவார். இசை காவிய குயில் இசைக்குயில் இசை முரசு என்று அழைக்கப்படும் எனது அருமை சகோதரி எங்களது மணக்குளம் மனம் எடுத்து P. லட்சுமி அவர்கள் மத்தியில் வெள்ளையம்மனாக தோன்றுவார்கள். வாழ்வீச்சு மன்னன் வாழ்வீச்சு முரசொல்லி என்று கூறப்படும் பாட்டுக்கு பாட்டு பேச்சுக்கு பேச்சு சொல்லக்கூடிய எழுவில மாணவர்கள் உரையாட காத்துக் கொண்டிருக்கும் அருமை மாமா ராஜன் அத்தகுலத்தைச் சேர்ந்த முனியாண்டி அவர்கள் மத்தியில் கட்ட பொம்மாக நடிப்பார்கள். அடுத்தபடியாக உசிலமணி தம்பி ஊமத்திரையாக சகோதர பாசத்தை இப்படித்தான் உணர்த்த வேண்டும், இப்படித்தான் பாட வேண்டும், இப்படித்தான் பேச வேண்டும் என்று சொல்லக்கூடிய வாழ்வீச்சு மன்னன் சிதம்பரபுரத்தைச் சேர்ந்த சங்கர் அவர்கள் மத்தியில் ஊமத்திரையாக நடிப்பார்கள். அதுபடியாக ஆங்கிலேயருக்கே டப்பு கொடுத்து இங்கிலீஷ் பேச காத்து கொண்டிருக்கும் சாக்சன் துறை என்று அழைக்கப்படும் எனது அருமை சகோதரர் எங்களது ராமநாதபுரம் மாவட்டம் கீழத்தூளைச் சேர்ந்த ஆர் வசந்தகுமார் ஒரு மத்தியில் காளான் துறையாக நடிப்பார்கள். அடுத்தபடியாக ஆர்ப்பாட்ட நடிகர் அருமையான ஒரு பேச்சாளி ஒரு இசை முரசு பேச்சின் பிரிச்சாலியா பேச்சின் முரசொலின்னு சொன்னாலும் பிரச்சனை பெருச்சாலின்ற அர்த்தம். அருமையான முறையாக காத்துக் கொண்டிருக்கும் அருமைமா வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த தெய்வேந்திரன் அவர்கள் மத்தியில் தானாவதி பிள்ளையாக தோன்றுவார்கள். இந்த நாடகத்தில் மட்டும்தான் 100 நாள் விலைக்கு கையெழுத்து போடுற மாதிரி வரிசை ஆளுகளை சொல்ல வேண்டியாது 15 பேர். இதே வள்ளி திருமணமாக இருந்துச்சுன்னா 4 பேர்லேயே முடிஞ்சிட்டு நறுக்குன்னு போய் படுத்துடலாம். இதில் இத்தனை பேரா வண்டி வத்தாது இருக்க. இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா லாரியில் தான் ஏற்றிட்டு வர்ற மாதிரி இருக்குது ஜாமான புறா. அதுக்கடுத்தபடியாக அருமையான முறையில் உங்கள் அபிமான நட்சத்திரம் அதிசய குள்ளன் என்று பட்டம் பெற்ற பல திரைப்படங்களிலும் நடித்தவருமாகிய அருமையான நகைச்சுவை மாமேதை கொளிஞ்சிப்பட்டியைச் சேர்ந்த SK போதகுரு அவர்கள் மத்தியில் கம்பளம் மற்றும் பட்டாளமாக தோன்றுவார். புதிய பாடல் பழைய பாடல் தெம்மாங்கு பாடல் எந்த பாடல் கேட்டாலும் தனது விரல் வளர்த்தினாலும் தனது குரல் வளர்த்தினாலும் தெம்மாங்கு பாடலுக்கே புகழ்பெற்று விளங்கக்கூடிய எங்களது ராமநாதபுரம் மாவட்டம் தெஞ்சியதில் சேர்ந்த G. பாலச்சந்திரன் சிம்ம கொரோனா மத்தியில் அருமணிமை முன்பாடி சேர்ப்போம். அம்மா 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 300 நாள் சுமந்து என்ன மூச்சாடக்கி பெத்தி எடுத்து பல 100 தவம் இருந்து என்ன பக்குவமா என்றெடுத்து மாறிலையும் அம்மா தோளிலையும் நாவுரங்க ஏன கட்டி காட்டிலையும் அம்மா மேட்டிலையும் நெற்றி வெறுவனித்தன் சிந்தி எனக்காக பாடுபட்ட சாமி நமக்காக பாடுபட்ட சாமி என்றைக்குமே தாய் தானே பூமி நம்மள பெத்தவள தாய் தானே சாமி தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி மொத முத்தமிட்டு மூச்சு கத்த பங்கு போட்டு மொத முத்தமிட்டு மூச்சு கத்த பங்கு போட்டு
வணக்கம் 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 அன்பு உள்ள நன்றி வணக்கம். கைதட்டி உள்ளத்துக்கு நன்றி. கைதட்டின உள்ள பூரா தமிழனா இருப்பியா இருக்க. இந்த கைதட்டாத ஆள் பூரா என்ன பாகிஸ்தானா இல்லை ஆப்பிரிக்காவா இல்லை ஜெர்மனியா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் 3 மாதம் தான். 3 மாதத்துக்குள்ளே எல்லோரும் பெட்ரோலை வாங்கிக்கங்க. குண்டை தூக்கி போட போகிறேன். எங்கே அங்கே அவன் தான் நம்ம பெட்ரோல் கொடுத்துக்கிறீங்க. நம்ம தேவையில்லாமல் காட்டினோம்னா நம்மளுக்கு பெட்ரோல் இல்லாமல் போய் பார்த்துங்க. புரிஞ்சுக்க இந்த பெரிய இடத்து போல போட தேவையில்லை. எதுக்கு அதானே அரசாங்க கோழி அம்மைகள் உடச்சல உடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக அருதான முறை மிருதங்க புகழ் மிருதங்க சக்கரவர்த்தி கோடையடி முரசு வெட்டி முரசு எங்கே சென்றாலும் தினக்கிற தானே என்று வெட்டிக்குடி நாட்டி வரும் அன்னாரது அன்பு வாத்தியார் எங்களது அருமை அப்பா நம்ம சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை கருகாமில் அரச குலத்தைச் சேர்ந்த பல மாணவர்களை உருவாக்கி விட்டு வேடிக்கை அழகு பார்த்த யாருமே சொல்ல இல்லையா? ஆமாம், டிவி ஜெயம் அருமை வாத்தியார் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்துடைய ஒப்பற்ற தலைவர் டிவி ஜெயம் அவர்களது மாணவன் மேலூர் கருகாமில் சூத்தப்பன் வெட்டி கூத்தப்பன் நாவு மருதி ஆகி போச்சுப்பா. கூத்தப்பன் பட்டி கூத்தப்பன் பட்டியை சேர்ந்த கேபி பொன்னுமணி அவர்கள் மத்தியில் நீ வானவில்லாப்ப அவர் மத்தியில் மிருதங்க அபிலாஷிப்பார்.
கைதட்டிய உள்ளத்திற்கு நன்றி. வணக்கம். அதனடியாக பலவாத்திய புகழ் பலவாத்திய சக்கரவர்த்தி நீ வாட்சியே இல்லையா? எங்க தலைவர் எங்க மச்சான் அப்படி வாட்சி கிடந்தாரு முன்னாடி உட்காந்துக்கிட்டு. ஆமா, எப்படியாவது யார் வீட்டையும் மறைச்சு வந்துடுது. பலவாத்திய புகழ் பலவாத்திய சக்கரவர்த்தி பலவாத்திய மாமேதை பலவாத்திய புகழ் சிறு வயதாக இருந்தாலும் வயது வித்தியாசம் கிடையாது என்பதுக்கு எடுத்துக்காட்டாக இன்னைக்கு உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய அருமை சகோதரர் இந்த நாடகத்துறை அமைப்பாளரும் ஆகிய நமது ஊருக்கு அருகாமையில் உள்ள கல்விமடை மாநகரம் படுத்து போற்றக்கூடிய KS சக்தி வேல் அவர்கள் மத்தியில் ஆல்ரவுண்ட் மற்றும் பலவாத்தியம். சாம படம் இவரம் இருக்கு. சிறப்பு சிறப்பு சிறப்பு. கைதட்டி எனக்கு நான் ஏத்துக்கிற மாட்டேனே. உங்க ரெண்டு பேர்த்தையும் நான் ஏத்துக்கிற மாட்டேன். என்னடா நான் ஊர்ல கைதட்டி வாங்கிட்டு அப்புறம் என்னடா? அப்படியா? உங்களுக்கு மொத்த பேருக்கு இப்போ 4 பேத்துக்குமே ஒரு ஆப்பு இருக்கு. என்ன அது? 4 பேருக்கு எப்படி ஆப்பு? ஆளு கட்டிங்கா சாத்துங்கய்யா போதுங்கய்யா. ஆமா, அப்படியே சிறந்தாலும் மாதிரி தாளம் மிஸ் கொண்டு தாள தைரியத்தால் ஐயா சக்கரவர்த்தி ஐயா மாமேதை அருமை சித்தப்பா ராமநாதபுரம் மாவட்டம் இடைச்சை ஊர்னி. ஆனால் கமுதி பஸ் ஸ்டாண்டில் வந்தால் பெருங்கொண்ட நெல்லிக்காய் வியாபாரியுமாகிய அருமை சித்தப்பா வெற்றிவேலூருக்கு மத்தியில் தாளம் இசைப்பார். இவ்வளோ திறமை இருக்கு 4 பேர்த்துட்டையும். ஆனால் இந்த புது பாட்டுகளில் எந்த பாட்டையுமே இப்போ கேட்கறது காதலே விழுகல. ஆனால் இப்போ ஒரு பாட்டு கொண்டு வந்திருக்காங்க, நல்ல ஒரு விஷயம். பைசன் படத்தை இப்போ போட்டிருக்காங்க.
காலமாடன் பைசன் காலமாடன் சொல்கிற ஒரு படத்தில் அற்புதமாக வரியை போட்டு எழுதி வச்சுருக்கேன். அது இந்த சின்ன பிள்ளைகளுக்கு பூரா அந்த பாட்டு தெரியும். அந்த பாட்டை பாடுற இப்போ நீங்கள் வாசிக்கணும். எக்கோ வைக்கணும். தீமூட்டி தீமூட்டி நெஞ்சங்கூட்ட பத்த வச்ச காட்டு பேச்சினி தாளாட்டி தாளாட்டி பச்சை புள்ள எங்க வச்ச காட்டு பேச்சினி காட்டு பேச்சினி ராசாத்தி ஓ நினப்பு புளியங்கண்டு பூவாத்தி அடியாத்தி ஓ தீர்ப்பு கருவ காட்டு முள்ளாச்சி போரே நீ வாக்கப்பட்டு கடைஞ்சி நாயக்கப்பட்டு மருதாணி நீதாண்டி மனசெல்லாம் நிறந்தாண்டி அடிய போடி தேடி சுரு ஓடுது நினைப்போ காயுது மஞ்சளத்தி மஞ்சளத்தி தீ கொளுத்தி தீ கொளுத்தி தீ கொளுத்தி. பாட்டு பாடுங்க அடுத்து என்னப்ப இந்த பாட்டுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அதாவது தீமூட்டி தீமூட்டி நெஞ்ச பற்ற வச்சு நன்னது என் மனசை நீ வேக்காட்டில் வச்சுட்டு ஊரான வாக்கப்பட்டு போறிய என் மனசு இங்கே வந்து இத என் மனசு அப்படி வரணும். இப்போ பாட்டை ரசித்து படிக்கணும்ல, சும்மா எல்லாத்தையும் படிச்சிட முடியாதுல்ல. அதுக்கு எப்படியாக ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன உயாரி நடன சிங்காரி உங்க வைத்த திருச்சி மாவட்டம் மணப்பாறையைச் சேர்ந்த சிவகாமி அவர்கள் மத்தியில் டான்சர் காமி. உன்னை பிரிஞ்சு என்னால் வாழ முடியுமா? என் உசுர உன்ன நானும் மறக்க முடியுமா? உன்னை பிரிஞ்சு என்னால் வாழ முடியுமா? என் உசுர உன்ன நானும் வெறுக்க முடியுமா? அரசையெல்லாம் பறிச்சு வந்து அதுல என் காதலில் அதோடு அனுப்பி வச்சேன். ஆடும் அது தின்னுடுச்சேன். கருக்கல்ல பாட்டு போட்டு கண்மணிய பார்க்க வந்தேன். அன்னைக்கு நீ அண்ணக்காரன் கூட நீ கூட்டி வந்த ரோசாப்பூ கொடுத்து ஆசைய சொல்ல நினைச்சேன். ஈசே காத்தில்தான் அதுவும் உதுந்துருச்சேன். மனசை எடுத்து இந்த காதலை எப்படி கொள்ள போறேன்? நான் அலையிறேன், நான் யா அலையிறேன், நான் அலையிறேன், நான் யா அலையிறேன். அடுத்தபடியாக நாயத்தை அலையனு பொம்பளை பிள்ளை முன்னாடி போயிட்டா ஒன்று போய் காதல் காதல் ஆமாம் காதல் நல்ல காதல். அதுக்கு அடுத்தபடியாக சிறந்த முறையில் சிறிதலை பேசினாலும் பெரிதல் உங்கள் செவியில் கூட்டக்கூடிய ஒளி ஸ்தாபனம் தேட கிடைக்காத சொத்து நமது பிரியா லைட் ஆஃப் சன் சர்வீஸ் ஆவரங்குளம் போடுங்க.